ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு புறப்பட்டுச் சென்றார். விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் டியான்ஜிங் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனாவுக்கு சென்றிருக்கிறார். டிரம்பின் வரி விதிப்பு பிரச்சினைக்கிடையே பிரதமர் மோடி சீனா சென்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் பேச்சுவார்த்தையில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஷிகெரு இஷிபாவுக்கும் அவரது மனைவி யோஷிகோ இஷிபாவுக்கும் கண்கவர் நினைவு பரிசுகளை வழங்கினார். ஆந்திராவின் நிலவு கல்லுடன் வடிவமைக்கப்பட்ட வெள்ளி சாப்ஸ்டிக்குகளுடன் கூடிய ராமன் கிண்ணத்தை ஜப்பான் பிரதமருக்கும், காஷ்மீர் கைவினை கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்ட பாஷ்மினா சால்வையை அவரது மனைவிக்கும் பரிசாக அளித்தார். பீகாரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் வாக்கு அதிகார பேரணியின் போது பாஜகவின் இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் கருப்பு கொடி காட்டியதால் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்களை அழைத்து பிரச்சனையை கேட்டறிந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு மிட்டாய்களை வழங்கிவிட்டு சென்றார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியில் இருந்து ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை மத்திய அரசு பாதுகாக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கும் அவர், குறிப்பாக துணிநூல் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து ஏற்றுமதி துறைகளை பாதுகாத்திடும் புதிய கொள்கையை வடிவமைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பின்னலாடை ஏற்றுமதியில் சலுகைகள் வழங்க வேண்டுமென பிரதமர் மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதியில் திருப்பூர் கிட்டத்தட்ட 60% பங்களிக்கிறது என்றும், ஏற்றுமதியாளர்கள் மீதான கடன் தவணை வசூலை 6 மாதம் ஒத்திவைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெர்மனி புறப்பட்டு சென்றார். சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் திரண்டு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வழியனுப்பி வைத்தனர். திமுக ஆட்சியில் 10,62,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் முதலீட்டை ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்யவா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களின் கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்வாரா என்றும் வினவியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பூத் கமிட்டி பணிகள் பூத் வாரியாக மேற்கொள்ள வேண்டிய தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை விமர்சிக்க வேண்டாம் என அதிமுக நிர்வாகிகளுக்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்படாதா என்று பலர் காத்திருப்பதாகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் நிறுவனர் ஜி.கே. மூப்பனாரின் 24வது நினைவு தினம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், எதிர்க்கட்சித் தலைவர் இ.பி.எஸ்., நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, எல்.கே. சுதீஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஜி.கே. மூப்பனார் பிரதமராக வேண்டிய தருணத்தில் சிலர் தடுத்துவிட்டதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய அவர், ஒரு தமிழர் பிரதமராக வேண்டியதை சிலர் தடுத்ததாகவும், இது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்றும் ஆதங்கம் தெரிவித்தார். மறைந்த தமாக நிறுவனர் ஜி.கே. மூப்பனார் தேசத்திற்காகவும் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்ய வேண்டும் என்று தனது வாழ்நாளை அர்ப்பணித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழஞ்சலி செலுத்தினார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர்.
இந்தியாவின் பிரதமராவதற்கு மிக அருகில் சென்று தடுக்கப்பட்ட ஒரு தமிழன் தான் ஜி.கே. மூப்பனார் என அவரது நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற அவரது நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என சாமானிய மக்கள் கூட பேச ஆரம்பித்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார். நட்பின் காரணமாகவே தமாக நிறுவனர் ஜி.கே. மூப்பனார் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டதாகவும் விழாவில் பங்கேற்றதற்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்றும் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சுதீஷ் கலந்து கொண்டது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளானது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் மிதந்த விவகாரத்தில் குழப்பம் நீடித்து வருகிறது. தீர்வு காணப்பட்ட மனுக்கள் என கூறப்பட்ட நிலையில் தற்போது மனுக்கள் திருடு போனதாக போலீசில் புகார் அளித்துள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்களின் நகல்கள் திருப்புவனம் வைகை ஆற்றில் மிதந்த சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து திருடப்பட்ட மனுக்களை மர்ம நபர்கள் ஆற்றில் வீசி சென்றதாக அளிக்கப்பட்ட புகாரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களின் நகல்கள் திருப்புவனம் வைகை ஆற்றில் மிதந்த விவகாரத்தில் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. திருப்புவனம் வட்டாட்சியர் நில அளவை பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்ட 3 பேரிடம் விளக்கம் கேட்டு மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஆற்றில் மிதந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக திருப்புவனம் வட்டாட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் 7 அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் விரிவான விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய வருவாய் கோட்டாட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் சிற்றோடை பாலம் கொசஸ்தலை ஆற்றில் சாம்பல் அகற்றும் பணி மற்றும் தூர்வாரும் பணியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பின் 10,62,000 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டதாக முதலமைச்சர் கூறுவது பச்சை பொய்தான் என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் முதலீட்டு ஒப்பந்தங்களில் 10% கூட நடைமுறைக்கு வரவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலியில் செப்டம்பர் 7ஆம் தேதி வாக்கு திருட்டு தொடர்பான விழிப்புணர்வு மாநாடு நடைபெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழகத்தின் பொருளாதாரம் சரிந்து வருவதாகவும் ரஷ்யா கச்சா எண்ணெயை குறைந்த விலைக்கு கொடுப்பது அம்பானிக்கும் அதானிக்கும் தான் என்றும் கூறினார். மரங்களை நடும் ஆண்கள் தாயாக மாறுகிறார்கள் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நடைபெற்ற மரங்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டுக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்த முடியும், வாக்குக்காக நிற்பவர்களால் நடத்த முடியாது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். இந்த காட்டுக்குள் புலி நுழைந்தவுடன் ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை என மறைமுகமாக தாவேகாவை சீமான் சீண்டியுள்ளார். திருத்தணியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் அணிலுக்கும் சேர்த்துதான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம் என்றும் குறிப்பிட்டு கிண்டல் அடித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் பேரிகார்டுகள் மீது ஏறி நின்று முழக்கமிட்டனர். பீகாரில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் மேற்கொண்டு வரும் வாக்காளர் அதிகார யாத்திரையில் பிரதமர் மோடிக்கு எதிரான அவதூறுகள் பரப்பப்படுவதாக கூறி இந்த போராட்டம் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பயங்கரவாதிகளின் மனித GPS என அழைக்கப்படும் பாகுகான் சுட்டுக் கொல்லப்பட்டார். ரஜோரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள நவ்ஷேரானார் பகுதியில் ஊடுருவ முயன்ற போது பாகுகானும் மற்றொரு பயங்கரவாதியும் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் வாடகை வீட்டில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உடல் சிதறி உயிரிழந்தார். கண்ணபுரம் பகுதியில் அனூப் என்பவர் தனது நண்பரோடு வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வந்த நிலையில் அதிகாலை திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டது. இதில் ஒரு பகுதி வீடே சேதமடைந்ததில் ஒருவர் உடல் சிதறி பலியான நிலையில் மற்றொருவர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்.
ராமநாதபுரம் அருகே சவுடு மண் திருட்டு குறித்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக ஏர்வாடி கண்மாயில் மண்ணெடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏர்வாடி கண்மாயில் அரசு நிர்ணயித்த அளவை தாண்டி அதிக அளவில் சவுடு மண் எடுத்து அருகில் உள்ள பகுதிகளில் விற்பனை செய்து வந்தது குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மஞ்சப்பேட்டையில் சட்டவிரோதமாக கிராவல் மண் கடத்தலில் ஈடுபட்ட கும்பல் நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழு வருவதை அறிந்து டிப்பர் லாரிகளை விட்டுவிட்டு தப்பி சென்றனர். விவசாய நிலங்களுக்கு அருகே தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் 30 ஏக்கருக்கு மேல் பல அடி ஆழத்திற்கு கிராவல் மண் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதால் சமதள பரப்பாக காணப்பட்ட பகுதி தற்போது பள்ளத்தாக்கு போல காட்சியளிக்கின்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த மூலசமுத்திரம் பெரிய ஏரியில் இருந்து உரிய அனுமதி பெறாமல் வண்டல் மண் ஏற்றி சென்ற 2 டிப்பர் லாரிகள் மற்றும் ஒரு ஜேசிபி வாகனத்தை பிடித்த சார் ஆட்சியர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். ஜேசிபி ஓட்டுநர் அஜித் என்ற இளைஞரை பிடித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு தொடர்பான வழக்கில் மோசடி நடந்திருப்பதாக தவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக ஊழல் ஆட்சியில் எஃப்ஐஆரிலும் மோசடி என்ற தலைப்பில் அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் வரி முறைகேடு வழக்கின் வீரியத்தை குறைக்கும் வகையிலும் அமலாக்கத்துறையிடமிருந்து முக்கிய புள்ளிகளை காப்பாற்றும் நோக்கிலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலை கரைப்புக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பொது இடங்களில் வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஞாயிற்றுக்கிழமையன்று கடற்கரைகளில் கரைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பட்டினப்பாக்கம் கடற்கரையில் 5 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அரசு பேருந்துகளில் ஒட்டப்பட்டுள்ள விளம்பரங்களை அகற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பேருந்துகளின் கண்ணாடிகளிலும் ஜன்னல் கண்ணாடிகளிலும் ஒட்டப்பட்டுள்ள விளம்பரங்கள் பேருந்தில் பயணிக்கும் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட பயணிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி ராசிபுரத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மத்திய குற்றப்பிரிவில் போலி பாஸ்போர்ட் விசாரணை பிரிவில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த சந்திரமோகன் மனைவியுடனான குடும்ப பிரச்சனையின் காரணமாக மன உளைச்சலில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. கார்ப்பரேட் நிறுவனங்களை கண்டித்து திருச்சி மாவட்டம் வயலூர் சாலையில் வணிகர் சங்க பேரமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாசன்வேலி பகுதியில் டிமார்ட் நிறுவனம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆன்லைன் மற்றும் சில்லறை வர்த்தகத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஈடுபடுவதற்கு கண்டனம் தெரிவித்தும் விக்ரமராஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பட்டாசாலை வெடி விபத்து தொடர்பாக அதன் உரிமையாளர் மீது 3 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எட்டயபுரம் கருப்பூர் கிராமத்தில் கண்ணபிரான் என்பவருக்கு சொந்தமான ஜாஸ்மின் என்கிற பெயரிலான பட்டாசாலையில் வெள்ளிக்கிழமை மாலை பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வெங்கடாஸ்திரி கோட்டையில் அரசு பள்ளியின் மேற்கூரை சேதமடைந்து வகுப்பறைக்குள் மழைநீர் கொட்டும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல ஓராண்டுக்கு முன்பு மராமத்து பணிகள் நடைபெற்றதாக பலகை வைக்கப்பட்டுள்ள பள்ளியின் சமையல் கூடத்தில் மேற்கூரை சேதமடைந்து மாணவர்களுக்கு சமைக்கப்படும் உணவில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழும் நிலையில் உள்ளது. தருமபுரி மார்க்கெட்டிற்கு தக்காளி வரத்து அதிகரிப்பு காரணமாக விலை குறைந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கனமழை காரணமாக தக்காளி விளைச்சல் அதிகரித்த நிலையில் கிலோ 24 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி அருகே ஜாதகத்தில் தோஷம் இருப்பதாகவும் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என கூறி 6 மாத பச்சிளம் பெண் குழந்தையை ஒரு பெண் கடத்தி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காவேரிப்பட்டினத்தை அடுத்த மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த ஈஸ்வரி என்பவருடைய குழந்தையை கடத்தி சென்ற பெண் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தை திமுக மாவட்ட பொருளாளர் ஏ.வி. சாரதி பங்கேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் இந்து முன்னணி அமைப்பினர் கலந்து கொண்ட நிலையில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள காரையார் சொரிமுத்து அய்யனார் கோயில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. வனத்துறை சார்பில் கல்லூரி மாணவர்கள் தன்னார்வலர்கள் இணைந்து சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தட்டார்மடத்தை அடுத்த பனைவிலை கிராமத்தில் வீடு புகுந்து பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பறித்து சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கணபதி என்பவருடைய மனைவி ஜெயக்கனி வீட்டில் தனியாக இருந்தபோது வீடு புகுந்த மர்ம நபர் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் திமுக புதிய பொறுப்பாளர் பதவியேற்ற சில நிமிடங்களில் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக உடன் இருந்தவர்கள் முதலுதவி சிகிச்சை செய்து மயக்கத்தை தெளிய வைத்தனர். அமைச்சர் ஏவ வேலு பேசிக் கொண்டிருந்த போதே பொறுப்பாளர் மணிமாறனுக்கு மயக்கம் ஏற்பட்டு இருக்கையில் சென்று அமர்ந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வேலை முடிந்து வீடு திரும்பிய பெண்ணை கீழே தள்ளி பாலியல் தொந்தரவு அளித்த நபரை போலீசார் கைது செய்தனர். தென் எலப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற இளைஞர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு வசமாக சிக்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக பெண்ணின் குடும்பத்தினர் சேர்ந்து மருமகன் மற்றும் அவருடைய பெற்றோர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அன்னம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த வினோத் சந்தியா தம்பதி இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக சந்தியாவின் குடும்பத்தினர் தாக்குதல் நடத்தியதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த அங்கலக்குறிச்சி பகுதியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள ரேஷன் கடையை இடித்துவிட்டு புதிய கடையை கட்டித்தர வேண்டுமென ஊழியர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் அனுமந்தப்பட்டி பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் 2ஆம் கட்ட முகாமில் அதிகாரிகள் வராததால் மக்கள் அலைக்கழிக்க வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அனுமந்தன்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட 8 வார்டுகளில் 4 வார்டில் பட்டியலின சமுதாய மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மைத்துறை அதிகாரிகள் வரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை திருவேற்காடு பகுதியில் 4 சவரன் நகையுடன் கடலில் கரைக்கு கொண்டு வந்த விநாயகர் சிலையில் இருந்து நகையை மீட்ட இந்து முன்னணி நிர்வாகி போலீசார் மூலம் சம்பந்தப்பட்டவரிடம் வழங்கினார். பெண் பக்தர் ஒருவர் வீட்டில் வைத்து வழிபாடு செய்த விநாயகர் சிலைக்கு தங்கச் செயின் போட்ட நிலையில் அதனை எடுக்க மறந்து அப்படியே எடுத்து சென்றது தெரிய வந்தது. அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்தால் 2026 தேர்தலில் நிச்சயம் வெல்லும் என்றும் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் சூழலை உருவாக்கிவிடக் கூடாது என்றும் சசிகலா அதிமுகவினருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஊரு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற பழமொழிக்கேற்ப திமுக இப்போது குளிர் காய்ந்து கொண்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி மீண்டும் மலர அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் கடும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெருமாள் மலை அப்சர்வேட்டரி, அண்ணா சாலை, ஏரி சாலை, உகார்த்தே நகர், பாம்பார்புரம், செண்பகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் நேற்று உயர்ந்த நிலையில் இன்று மேலும் 680 ரூபாய் உயர்ந்து 77,000 ரூபாயை நெருங்குகிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 85 ரூபாய் உயர்ந்து 9,620 ரூபாய்க்கும், சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 76,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 1,720 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. சர்வதேச அளவில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்துள்ளதை தொடர்ந்து விலை உயர்ந்து வருவதாக நகை வியாபாரிகள் தரப்பில் இருந்து தகவல் வெளியாக இருக்கிறது.
டாலருக்கு மாற்றாக புதிய கரன்சியை அறிமுகப்படுத்த இந்தியா உள்ளிட்ட நாடுகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. உலக பொருளாதாரத்தில் பெரும் மாற்றம் இருக்கலாம் என்பதால் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. தங்க கடத்தல் விவகாரம் தொடர்பாக சென்னையில் சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் நகைக்கடை உரிமையாளர் வீடுகள் உட்பட பல்வேறு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை மீனம்பாக்கம், பூக்கொடை, அண்ணாநகர், செங்கல்பட்டு உட்பட 6 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சுங்கத்துறை அதிகாரிகள் வீடு, நகைக்கடை உரிமையாளர் வீடு உட்பட பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்றது. கோவை தொண்டாமுத்தூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை தாக்கியதில் முதியவர் படுகாயமடைந்தார். நரசிபுரம் வெள்ளிமலைப்பட்டின பகுதியைச் சேர்ந்த சப்தகிரி என்பவர் வீட்டருகே பூப்பறித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியே வந்த காட்டு யானை அவரை தாக்கியதில் கால்களில் முறிவு ஏற்பட்டு அவர் காயமடைந்தார். அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை ஆலந்தூர் அருகே பாதாள சாக்கடை பணியின் போது குடிநீர் குழாய் உடைந்து 20 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள் தஞ்சமடைந்துள்ளனர். அழகிரி தெரு பகுதியில் கடந்த 6 மாதங்களாக பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பணியின் போது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. திண்டுக்கல்லில் கிராவல் மணலில் இருந்து போலி மணலை தயாரித்து கூடுதல் விலைக்கு வைத்து விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. வேடசந்தூர், குஜிலியம்பாறை, சாணர்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் போலி மணல் தயாரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ராட்சத இயந்திரம் மூலம் கிராவல் மண்ணை தண்ணீரில் சல்லடை வைத்து கழுவி இந்த மணல் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் காதை அறுத்து நகைகளை கொள்ளையடித்து சென்ற முகமூடி கொள்ளையனை மோப்பனாய் உதவியோடு போலீசார் தேடி வருகின்றனர். பரமநத்தம் பகுதியைச் சேர்ந்த பூங்கோதை என்பவர் வீட்டின் முன்பக்க கதவை திறந்து வைத்துவிட்டு அறையில் உறங்கிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றம் விளாச்சேரி மொட்ட மலைப்பாதையில் இடத்தகராறில் ஒருவர் ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. விளாச்சேரி மொட்டைமலை பகுதியை சேர்ந்த பரமன் என்பவரை கரண் மற்றும் சேது பிரசாத் சேர்ந்து கொலை செய்த நிலையில் போலீசாரிடம் சிக்கினர். ராமநாதபுரத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது விநாயகரை டிராக்டரில் வைத்து இளைஞர்கள் வீலிங் செய்த வீடியோ வெளியாக இருக்கிறது. ராமநாதபுரத்தில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலையை அக்னி தீர்த்த கடற்கரையில் கரைக்க டிராக்டரில் எடுத்து சென்றவர்கள் வீலிங் செய்து அலப்பறை காட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வட்டிக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு 7 பேர் கொண்ட கும்பல் தனியார் தொழிற்சாலை ஊழியரை சரமாரியாக தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சின்ன ஓபலாபுரம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் உடல்நிலை சரியில்லாத போது அவரது தாய் மாரிமுத்து எல்லம்மாளிடம் 50,000 ரூபாய் பணம் வாங்கிய நிலையில் திருப்பி தரவில்லை என கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கேரள மாணவிகள் அதிகம் பயிலும் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் மாணவிகள் கேரள மாநில பாரம்பரிய சேலை அணிந்து கொண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். அத்தப்பூ கோலமிட்டு அதனை சுற்றி வந்து மாணவிகள் உற்சாக நடனமாடினர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து சென்று கரைக்கப்பட்டது. மயிலாட்டம், ஒயிலாட்டம் என ஊர்வலம் களை கட்டிய நிலையில் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே தாலி கட்டும் நேரத்தில் மணப்பெண் திருமணத்தை நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. நெடுவாளியைச் சேர்ந்த முகேஷ், திசையன்விளை கணேசபுரத்தைச் சேர்ந்த அருணியா ஆகியோர் திருமணத்திற்கு உறவினர்கள் ஒன்று கூடி இருந்தபோது மணமகன் வேறொரு பெண்ணோடு பேசுவதை தெரிந்து கொண்ட மணப்பெண் கடைசி நிமிடத்தில் திருமணத்தை நிறுத்தினார். ஆந்திராவில் இருந்து சென்னை கோவிலம்பாக்கத்திற்கு சிமெண்ட் பவுடர் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அப்போது லாரியின் டீசல் டேங்க் உடைந்து டீசல் சாலையில் வெளியேறியதால் பரபரப்பு நிலவியது. தருமபுரி அருகே இருசக்கர வாகனத்தில் குடும்பத்துடன் சென்றவர்கள் மீது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதி பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பாடி கிராமத்தை சேர்ந்த வீரமணி என்பவர் தனது மனைவி மற்றும் 3 வயது குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் புரோக்கர் ஆபீஸ் அருகே சென்றபோது அவ்வழியே சென்ற கார் திடீரென இடதுபுறம் திரும்பியதால் வீரமணி வலதுபுறம் திரும்பிய போது மற்றொரு பைக் மீது மோதியது.
கிருஷ்ணகிரி அருகே திருமண வரவேற்பில் மணமகனின் நண்பர்கள் குடிபோதையில் மணப்பெண்ணை நடனமாட கூறியதால் மணப்பெண் திருமணத்தை நிறுத்திய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. காந்திகுப்பம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் காவேரிப்பட்டினத்தை சேர்ந்த இளைஞருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அதன் வரவேற்பு நிகழ்ச்சி மட்டும் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டியில் தகாத உறவில் இருந்த தாயை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை உயிரிழந்த நிலையில் தாய் ரெஜினா வேறு ஒருவருடன் தகாத உறவில் இருந்ததை மகன் கொம்பையா கண்டித்து வந்துள்ளார். இருந்தும் கேட்காததால் தாயை அடித்து கொலை செய்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் அருகே குறிச்சி கிராமத்தில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பீரோவில் இருந்து 3 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை திருடி சென்ற மர்ம நபரை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். தனியார் மருத்துவமனை செவிலியர் இலக்கியா தேவி வீட்டில் இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பெங்களூரில் உள்ள பள்ளி ஒன்றில் ப்ரீ நர்சரிக்கு 1,85,000 கட்டணம் வசூலிக்கப்படுவது நியாயமானதா என ரெடிட் பயனர் கேள்வி எழுப்பியுள்ளது இணையத்தில் வைரலாகி வருகிறது. குறு நடைபோடும் தனது குழந்தையின் ப்ரீ நர்சரிக்கு இவ்வளவு கட்டணம் கேட்பது நியாயமானதா? நியாயமான கட்டணம் என்னவாக இருக்கும்? யாராவது உதவ முடியுமா என பள்ளியால் பகிரப்பட்ட மதிப்பீட்டை பகிர்ந்து அந்த பயனர் கேள்வி எழுப்பியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள லால் பக்சார் ராஜா கோயிலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்தார். தனது மகனும் ஐசிசி தலைவருமான ஜெய்ஷா மற்றும் குடும்பத்தினருடன் சேர்ந்து சதுர்த்தி வழிபாடு நடத்தினார். மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மராத்தா இடஒதுக்கீடு கோரி ஆயிரக்கணக்கானோர் மும்பையில் 2வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் மும்பையின் புறநகர் பகுதிகளில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் கலிஜோரா பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு பெரிய அளவிலான பாறைகள் சாலையில் உருண்டு விழுந்தன. இதனால் சிலிகுரி சிக்கிம் இடையிலான சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. குஜராத்தின் ஹிமத் நகரில் கனமழை காரணமாக குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் கார்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி கிடக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மற்றும் ராம்பனில் பெய்த கனமழை வெள்ளத்தில் 11 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்த அதிகாரிகள் பலர் காணாமல் போயிருப்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் மழையால் பல சாலைகள், வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் மாலை நேரத்தில் பலத்த காற்றுடன் ஜோராக மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் தேங்கியது. அத்தோடு பள்ளி முடிந்து மாணவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்ற பெற்றோர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக நேரிட்டது. வடமாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கங்கை நீர்மட்டம் அபாய கட்டத்தை நெருங்கி வருகிறது. மேலும் படித்துறை உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் பேருந்தில் இருக்கை பிடிப்பது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் செருப்பால் அடித்துக் கொண்ட அதிர்ச்சி சம்பவத்தின் வீடியோ வெளியாக இருக்கிறது. விஜயநகரத்தில் இருந்து விசாகப்பட்டினம் செல்லும் பேருந்தில் பெண் ஒருவர் தனது துப்பட்டாவை போட்டு சீட் பிடித்த நிலையில் அதற்குள் அந்த இருக்கையில் மற்றொருவர் அமர்ந்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இறந்துவிட்டதாக எக்ஸ் தளத்தில் வதந்தி பரவியது. சுமார் 57,000 பேர் பகிர்ந்துள்ள அந்த செய்தியை வெள்ளை மாளிகை நிராகரித்தது. ஓவல் அலுவலக கூட்டத்தின் போது ட்ரம்பின் வலது கை காயமடைந்த புகைப்படங்கள் ஊடகங்களில் வெளிவந்ததிலிருந்து இதுபோன்ற செய்திகள் பரவி வருவது அதிகரித்துள்ளது. இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அந்நாட்டு துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் தார் விருப்பம் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் பிச்சை எடுக்காது என்றாலும் ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை உட்பட இந்தியாவுடனான அனைத்து பிரச்சினைகளுக்கும் கண்ணியமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார்.
பாகிஸ்தானில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மோசமான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் பஞ்சாப் மாகாணத்தில் மட்டும் சுமார் 14 லட்சம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர் கனமழையால் சட்லஜ், ராவி, செனாப் உள்ளிட்ட ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதோடு அணைகளிலும் நீர்மட்டம் வேகமாக நிரம்பி வருகின்றது. யுக்ரைன் நாடாளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் ஆண்ட்ரி பாருபி லீவ் நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது ஒரு கொடூரமான கொலை என கண்டனம் தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, கொலையாளியை கைது செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் புன்னமடா ஏரியில் புகழ்பெற்ற 71வது நேரு படகு போட்டி தொடங்கியது. பல விதங்களில் நடத்தப்பட்ட போட்டிகளில் 21 வகையான பாம்பு ரக படகுகள் உட்பட 75 படகுகளில் பல இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தண்ணீரை கிழித்துக் கொண்டு வேகமாக சென்ற படகுகளை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ராஜஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து ராகுல் டிராவிட் திடீரென விலகியுள்ளார். 2026 IPL சீசனுக்கு முன்பாக டிராவிட்டுடனான தங்களது கூட்டணி முடிவுக்கு வருவதாக ராஜஸ்தான் அணி நிர்வாகமும் அறிவித்துள்ளது. தாம் கேப்டனாகவும் பயிற்சியாளராகவும் இருந்து வழிநடத்திய ராஜஸ்தான் அணிக்கு கடந்த 2024 செப்டம்பர் 6ஆம் தேதி தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட டிராவிட் கடந்த ஒரு சீசனில் மட்டுமே அந்த பதவியில் இருந்துள்ளார். 2008ஆம் ஆண்டு IPL கிரிக்கெட் போட்டியின் போது வேகப்பந்து வீச்சாளர் ஸ்ரீசாந்தை ஹர்பஜன் சிங் கன்னத்தில் அறைந்த வீடியோ 17 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அந்த ஆட்டத்தில் மும்பை தோற்ற பின் கைக்குலுக்க சென்ற பஞ்சாப் வீரர் ஸ்ரீசாந்தை ஹர்பஜன் சிங் கன்னத்தில் அறைந்திருப்பார். இதனால் அவருக்கு பல போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டது. ஜூனியர் மகளிர் தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி தனது 5வது போட்டியிலும் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை உறுதி செய்தது. முதல் 4 ஆட்டங்களிலும் அபார வெற்றியை பதிவு செய்த இந்திய அணி 5வது ஆட்டத்தில் நேபாள அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. கடைசி லீக் ஆட்டத்தில் வங்கதேசத்தை எதிர்கொள்கின்றது. 12வது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி தனது 2வது ஆட்டத்தில் ஜப்பான் அணியை ஞாயிற்றுக்கிழமை எதிர்கொள்கிறது. மாலை 3 மணிக்கு பீகாரில் இரு அணிகளும் பல பரீட்சை நடத்துகின்றன. மற்றொரு ஆட்டத்தில் சீனா, கஜகஸ்தான் அணிகள் மோதுகின்றன. IPL கோப்பையை வென்றதற்காக RCB அணி நடத்திய பேரணியில் சிக்கி உயிரிழந்த 11 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என RCB கேர்ஸ் அறிவித்திருக்கிறது. ரசிகர்களோடு இணைந்து அர்த்தமுள்ள செயல்களை முன்னெடுப்பதற்காக RCB கேர்ஸ் என்ற புதிய திட்டத்தை பெங்களூரு நிர்வாகம் தொடங்கியது. மலையாள திரைப்படங்களில் முதல் நாளில் அதிகம் வசூலித்த படங்களில் மோகன்லாலின் ஹிருதயபூர்வம் 3வது இடத்தை பிடித்துள்ளது. சத்யன் அந்திகாட் இயக்கியுள்ள இந்த படத்தில் மோகன்லாலுக்கு ஜோடியாக மாளவிகா மோகனன் நடித்திருக்கிறார். இந்த படம் முதல் நாளில் மட்டும் மலையாளத்தில் 3.25 கோடி ரூபாய் வசூலித்ததாக சொல்லப்படுகிறது. ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கும் வடசென்னை 2 திரைப்படம் குறித்து இயக்குனர் வெற்றிமாறன் அப்டேட் வழங்கியுள்ளார். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தனது அடுத்த படத்தின் அப்டேட் 10 அல்லது 15 நாட்களில் வெளியாகும் என்றும் அது முடிந்ததும் வடசென்னை 2 படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் கூறினார். அனுஷ்காவின் காதி திரைப்படத்திற்கு தணிக்கை வாரியம் UA சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. கிரீஸ் ஜகர்லமுடி இயக்கியிருக்கும் இத்திரைப்படத்தில் விக்ரம் பிரபு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இத்திரைப்படம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி திரைக்கு வருகிறது. பரம் சுந்தரி திரைப்படம் வெளியான முதல் நாளில் இந்தியாவில் மட்டும் 7.5 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேடாக் பிலிம்ஸ் தயாரித்திருக்கும் ரொமான்ஸ் படமான பரம் சுந்தரி வெள்ளிக்கிழமை வெளியானது. இத்திரைப்படத்தில் சித்தார்த் மல்கோத்ரா மற்றும் ஜான்வி கபூர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த கண்டமனூரில் உள்ள கோட்டை கருப்பசாமி கோயிலில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதனை ஒட்டி பெண்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த பாலை கொண்டு சாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வழிபாடு நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அமளிநகர் அன்னை திருத்தலத்தின் 85வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காலையில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு திருக்கொடி முக்கிய வீதிகள் மற்றும் ஆலயத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. பின்னர் கோயில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றப்பட்டு திருவிழா தொடங்கியது.